ஹலோ ஆல். இன்னைக்கு ஐவிபிஎஸ் பிஓ உடைய மெமரி பேஸ்டு கொஸ்டின் உங்களுக்கு சொன்னல. மெமரி பேஸ்டு கொஸ்டின் என்னது? ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதி அவங்களுக்கு என்னென்ன பேட்டர்லாம் ஞாபகம் இருந்துச்சோ அந்த எத்தனை இப்போ 14% கேட்டிருப்பாங்க, பேரலல் ரோ கேட்டிருப்பாங்க ரியல் எக்ஸாமில். சரிங்களா? இந்த அளவு தான் ஹார்ட்னஸ் இருந்துச்சுன்னு சொல்ல வரல. சரிங்களா? அந்த பேப்பர் மெமரி பேஸ்டு பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது. சரிங்களா? ரைட். அது போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இந்த கிளாஸில் 2 இருக்கும். என்ன 2 இருக்கும் அப்படின்னா, சார் ப்ரிலிம்ஸ் இருக்கும், நான் அப்படியே சைட் பை சைடு மெயின்ஸையும் சேர்த்து கொண்டு வந்துடலான்னு இருக்கேன். சரிங்களா? இப்போ ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட்டை 2ஆக பிரித்து ப்ரிலிம்ஸ் வச்சுருப்பேன். ஒரு 2ஆக பிரித்து ப்ரிலிம்ஸ் இருக்கும். சரிங்களா? இன்றைக்கி ஒரு செட்டு, இப்போ மொத்தம் 35 கொஷின் இருக்குன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 18 செட் கொஷின், இன்னொரு நாளைக்கு 17 கொஷின். மெயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3 கொஷின் வச்சுருக்கு. சரிங்களா? கோடட் பிளிட்ரேஷன் நல்லா கொஞ்சம் ஸ்டஃப்பாக இருக்க மாதிரி எடுத்து வந்திருக்கோம். சரிங்களா? அது இன்றைக்கி. இதே இன்னொரு நாளைக்கு வந்து 17 பண்ணும்போது 5 வைப்போம். ஏதாவது ஒரு பசில், ஒரு மெயின்ஸில் ஒரு கிளரிக்கல் லெவலோ ஒரு பிஓ லெவலோ ஒரு மெயின்ஸ் எடுத்து வந்து செஞ்சு கொடுத்துருவோம் ரீசனிங்கில். சரிங்களா? இப்படி கொண்டு போவோம். ரெண்டத்தையும் சேர்த்து ஒரே ஐடியா முடிச்சிருவோம் ஒரே வீடியோவில். ஏன்னா நமக்கு ரீசனிங்னா கொஞ்சம் பொதுவாகவே நிறைய பேர் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல. டக்கு டக்கு நீங்கள் இப்போ ப்ரிலிம்ஸ் தேவைன்னா ப்ரிலிம்ஸை ஓட்டி விட்டு மெயின்ஸ் பாருங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு டைம் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு டைம் எதுவும் ஆகிடக்கூடாது. உங்கள் டைமை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப 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 முக்கியம். என் கிளாஸை பார்த்துறேன்னு சொல்லிட்டு பார்த்து டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. சரிங்களா? என் கிளாஸ் இல்லை, யார் கிளாஸ் பார்த்தாலும் டைமை கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போயிருமா? டக்குன்னு வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட் எடுத்துனே ஒரு பேரலல் ரோ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன புரியணும்? ஒரு பசில் ஈஸியாக கஷ்டமான புரியணும். பாருங்கள், இங்கேருந்து இங்கே இருக்குது. எத்தனை பேர்? 14 பேர் என்னது 2 பேரலில் உட்காந்துருக்காங்க. 7% 1 பிக்யூஆர்எஸ்டி. இவங்களாம் ரோ 1. இவங்களாம் யாரும் நார்த் ஃபேஸிங் பிக்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா டிஇஎஃப் அப்படின்றவங்க யாருன்னா சவுத் ஃபேஸிங், ரோ 2 சவுத் ஃபேஸிங். ஓகே, இவங்க சவுத் ஃபேஸிங். சரி, ஓகே. அப்போனா இவங்களோட ஈச்சதாராக தான் இருப்பாங்க. இதெல்லாம் தேவையில்ல. ஓகேங்களா? யூ இஸ் சிட்டிங் தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப். இப்போ டீயுடைய தேர்ட் டு லெஃப்ட்டில் யூ நெய்தர் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமெண்ட் கிடையாதான். அப்புறம் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியுமா? இல்லை. இங்கே பார்க்குறீங்க ஹச் ஹூ சிட்டட் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரீமெண்டில் உட்காராராம். அடுத்து 3% விட்டமின் ஜி அண்ட் ஜிஹெச். ஓகே, இப்போ நம்ம எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணோம்? கண்டிப்பாக நம்ம ஹச் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஹச் தான் ஓப்பன் க்ளூ. ஓகேவா? ஹச் எக்ஸ்ட்ரீமெண்டில் இருக்காருன்னு ஒரு பாசிபிலிட்டி. இந்த லெஃப்ட்டுன்னு போடணும். அடுத்து ஹச் வந்து இந்த லெஃப்ட்டுன்னு இந்த ரைட்டுன்னு போடணும். சரிங்களா? செகண்ட் டு த ரைட்டுன்னு சொல்லிக்கானோ. ரைட்டு. பாருங்கள் மிஸ்டேக் பண்ணுற மாதிரி. ஹச் செகண்ட் டு த ரைட்டுனா ஹச் ஹூ சிட்டட் த எக்ஸ்ட்ரீமெண்ட்டு. ஹச்சுடைய ரைட்லாம் ஜி இருக்கா, செகண்ட் டு ரைட்டில் ஜி இருக்காருன்னா ஜி ஆட்டோமேட்டிக்காக இங்கே வச்சிடலாம். ஜி இங்கே வச்சிட்டிங்கன்னா அடுத்து எத்தனை பேர் இருக்காங்க? ஜிக்கும் ஜேக்கு நடுவில் எத்தனை பேர்? 3 பேர். 1 2 3 பேர் விட்டு இங்கே தான் ஜே. சரிங்களா? இங்கே தான் ஜே. மொத்தம் எத்தனை? 3 7 பேர் ஆச்சு. அடுத்து இங்கே வரீங்க, அதே மாதிரி 7 பேர் போட்டுருவீங்க. ரைட்டு. அடுத்து ஹூசிட்டு ஜிக்கும் ஜேக்கு நடுவில் 7 பேர். அடுத்து இந்த கீழ் ரோவை பற்றி பேசுகிறாங்க. கியூடைய செகண்ட் லெஃப்ட்டில் பிஇ, எஃப் சிட்ஸ் ஒன் ஆஃப் த இந்த இங்கே இருக்கார்ல, யாரை படிக்கிறோமோ அதை வச்சு தான் க்ளூ படிக்கணும். நிறைய பேர் தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பிஏ போய் இப்போ உட்கார வச்சுட்ருப்பாங்க, யூஎன் டிஏ போய் உட்கார வைப்பாங்க. என்ன நமக்கு இருக்குது? ஜே இருக்காரா? இப்போ ஜேயோட இமீடியட் லெஃப்ட்டில் எஃப்ன்றாங்கன்னா எஃப் உட்கார வச்சுருங்க. அடுத்து பார்த்துக்கலாம். எஸ் டஸ் நாட் சிட் ஆப்போசிட் ஹச். எஸ்ன்னு ஒருத்தர் ஹச்சுக்கு ஆப்போசிட்டில் வரமாட்டாரான். ஓகே, இங்கே இல்லை. அடுத்து ஜிஜட்டோட இமீடியட் ரைட்டில் எஸ். சரி, ஆர் சிட் ஆப்போசிட் ஐ. ஆர் ஆப்போசிட் ஐ. 1 இமீடியட் லெஃப்ட் ஆஃப் ஆர் டஸ் நாட். ஓகே, ரைட். ஓகே. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, யூடைய தேர்ட் டு லெஃப்ட்டு டீயுடைய தேர்ட் டு லெஃப்ட்டில் யூவான். இது 2 பேருமே எக்ஸ்ட்ரீமெண்ட் கிடையாதான். யூடி அதாவது எக்ஸ்ட்ரீமெண்ட் கிடையாதுன்னா டீயை இங்கே வச்சு 1 2 பேர் விட்டு இங்கே போடலாம் யூவை. இல்லை அப்படின்னா டீயை இங்கே வச்சு 1 2 பேர் விட்டு இங்கே போடலாம். ஏன்னா 2 பேர் எக்ஸ்ட்ரீமெண்ட் வரக்கூடாதா? இப்போ 2 பாசிபிலிட்டி. இப்போ தான் 2 பாசிபிலிட்டி வருது. சரி, டக்குன்னு 2 பாசிபிலிட்டி எடுத்துருவோமா? ஓகே. எப்போ 2 பாசிபிலிட்டி எடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம இப்படி இவ்வளோ வேலை பார்த்துட்ருக்கோம். எஃப் ஜேக்கு பக்கத்தில் எஃப்ஆ. ஆமாம், ஜேக்கு பக்கத்தில் எஃப், இமீடியட் லெஃப்டில் எஃப். ஓகே, கொஞ்சம் வேகமாக எடுத்துருவோமா? ஹிண்ட்டெல்லாம் ஒன்ஸ் படிச்சிட்டேன், மண்டைக்குள்ள நல்லா போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டு லெஃப்ட் இங்கே வச்சு இங்கேருந்து யூ போட்டுக்கிறேன். தேர்ட் டு லெஃப்ட்டு. அதே மாதிரி டீயை இங்கே வச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூ போட்டுடுறோம். ரைட்டா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? வேறு என்ன இருக்குது? ஹச் சிட்டு இங்கே இருக்கா? கியூவுடைய செகண்ட் டு லெஃப்ட்டில் பி. அப்படியே ஃபெச் பண்ணி உட்கார வைக்கணும். இந்த இடத்துல ஃபெச் பண்ணி உட்கார வைக்கணும். கியூன்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய செகண்ட் டு லெஃப்ட்டில் பீனா இசட்டு எஸ்சி இங்கே வைக்க முடியாது. கண்டிப்பாக இங்கே வைக்க முடியாது. ஓகே, கண்டிப்பாக இங்கே உட்கார வைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிச்சா? ரைட். வாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் இஜெட் வராது. அப்போ நான் பி இங்கே வச்சேன்னா கியூ இங்கே போட முடியாது. நான் கியூ இங்கே வச்சேன்னா இங்கே பி போட்டேன்னா இஜெட் எஸ்ஸே உட்கார வைக்க முடியாது. சரி, அப்போ இந்த பாசிபிலிட்டி என்ன தெரிஞ்சிச்சுன்னா இங்கே 2 இடத்துல வராதுன்னு தெரிஞ்சிச்சு. அடுத்து இங்கே கியூ வச்சேன்னா இங்கே பி வைக்க முடியாது. ஒரே இடம் தான், இங்கே வச்சா தான் வாய்ப்பு இருக்குது. என்ன இடம்? இங்கே கியூ வச்சுட்டு இங்கே பி வச்சுட்டு
இஜட்டையும் எஸ்ஸையும் வச்சோம்னா அச்சுக்கு ஆப்போசிட்டில் எஸ் வந்துட்டார், கேன்சல் பாசிபிலிட்டி. ரைட்டு. அடுத்து இங்கே இந்த ஒரு பாசிபிலிட்டி தான் கரெக்டு. ஒரு பாசிபிலிட்டி கரெக்டாக எப்படி போடலாம் அப்படின்னா, இங்கே கியூ வச்சா இங்கே, அதாவது இங்கே கியூ இங்கே பி வச்சுட்டு இங்கே கியூ வச்சு இங்கே பி வைக்கிறோம். பி வச்சோம்னா இங்கே இஜட் எஸ்ஸா, இஜட்டும் எஸ்ஸையும் இங்கே வைப்போம். அடுத்து இங்கே ஒருத்தர் யார் இருக்கா, ஆர் இருக்கார். ஆருடைய ஆப்போசிட்டில் தான் இருப்பாராம். ஆருடைய இமிடியேட் லெஃப்ட்டு அவர் டியை ஃபேஸ் பண்ண மாட்டாரா, டி இங்கே போட்டுடலாம். டிஇஎஃப் கரெக்டாக வந்துச்சு. அதாவது நம்ம வச்சு பார்க்குறோம், கரெக்டாக வந்துச்சு, அப்படியே போட்டு போயிடும். சார் எல்லா பாசிபிலிட்டியும் எடுத்துகிட்டு இருக்காங்க உட்காந்து வச்சு பார்க்குறீங்க, கரெக்டாக வந்துச்சு போட்டு போயிருங்க. ரைட்டா? அடுத்து போகலாமா? வாங்க 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 போகலாம். ஃபேஸஸ் ஹச் ஃபேஸஸ் யார் கியூ, ஹச் ஃபேஸஸ் கியூ. ரைட்டு. அடுத்து வந்து தேர்ட் டு லெஃப்ட் ஆஃப் ஆர், ஆருடைய தேர்ட் டு லெஃப்ட்டில் இஜட். சரிங்களா? ஆருடைய தேர்ட் டு லெஃப்ட்டில் இஜட் இல்லைன்னா ஜேயை ஃபேஸ் பண்ணுவார். ரைட்டு. அடுத்து இங்கே வந்து என்ன இருக்குது, ஜி அண்ட் எஃப். ஜிக்கு எஃப்க்கு நடுவில் எத்தனை பேர், ஜி இங்கே இருக்காரு, எஃப் இங்கே இருக்காரு, நடுவில் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் 2. அடுத்து 4 ஆஃப் த ஃபாலோயிங் 5 லைக் கியூ இஜட் ஹச் இ. கியூ இங்கே இருக்காரு, ஹச் இங்கே இருக்காரு, இ சம்மந்தமே நம்ம நடுவில் இருக்காரு, இஜட் இருக்காரு. ஓகேங்களா? கியூ இஜட் ஹச் இ. இன்னொருத்தர் யார் இருக்கா, ஜே இருக்காரு. ஜே இங்கே கார்னர் இருக்கார். இவங்கெல்லாம் கார்னர் இருக்காங்க, நடுவில் இருக்கார் யாருன்னா இ நடுவில் இருக்கார். ஓகேவா? ரைட். அடுத்து ஃபால்ஸ் கேட்குறாங்க. இஜட்டோடைய ஒன்லி நெய்பர் தான் எஸ் தான். மோர் தென் 3% சிட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். இஜட்டோடைய ஒன்லி நெய்பர் எஸ். கரெக்ட். அவங்க கேட்குறது நாட் ட்ரூ. அப்போ ஒன்றுன்றது ஆப்ஷனில் இருக்காது. ஒன்று ஆப்ஷனில் இருக்காது. இப்போ 2 இருக்கலாம், இல்லை 3 இருக்கலாம். நோ ஒன் சிட் டு த லெஃப்ட் ஆஃப் இஜட். இஜட்டோட லெஃப்ட்டில் யாரும் இல்லை. கரெக்ட். அப்போ 3யும் வராதுன்னா ஆன்சர் ஒன்லி 2. சார் ஏன் சார் 3 வராதுன்னா, இங்கே பாருங்க, நாட் ட்ரூ கேட்குறாங்க, ஃபால்ஸ் கேட்குறாங்க. மோர் தென் 3% சிட் டு த லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆரோட லெஃப்ட்டில் 3 பேருக்கு மேலே இருக்காங்கன்ற, ஆரோட லெஃப்ட்டில் 3 பேர் தான் இருக்காங்க, மோர் தென் 3 இல்லை, அது தப்பு. சரிங்களா? ரைட். அடுத்து இந்த கேள்வி போமா வாங்க. ரைட். அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் இருந்தது. ஓகே. மார்ச் ஏப்ரல் மே ஜூனு ஜூலை ஆகஸ்ட்டு. எப்பயுமே மந்த் பேஸ்டு பசில்னா டேஸையும் நோட் பண்ணிக்கோங்க, மந்த்தையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்பயுமே கொடுத்தாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நாள் ஆகாது. 30 மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 31 நோட் பண்ண வேண்டாம். 30 மட்டும் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். 30 30 இருக்குது. அடுத்த மாதங்கள் வந்து இது 3ஆம் மாதம், இது 5ஆம் மாதம், 6 7 8 அப்படியே வரிசையாக இருக்காங்களா? சரி, ஓகே. 1 goes மணாலி போகிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேவிங் ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ். சரி, மணாலி ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் 2 பாசிபிலிட்டி வருமா, இங்கே வரும். ரைட்டு. ஏ ஜாயின்ட் பிஃபோர் மணாலிக்கு பிஃபோர் இல்லை. அடுத்து பிஃபோர் ஏ இஸ் 1 less than the டி ஆஃப்டர் கோ ஆக்ரா. ரைட்டு. 1 who belongs to நெய்டா வந்து பார்த்தீங்கன்னா 2 months பிஃபோரு. சரி. கொஸ்டின் தெளிவாக புரிஞ்சு யாராச்சும் ஆரம்பிங்கன்னா மணாலி வச்சு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா மணாலி வச்சு ஏ கனெக்ட் ஆகுது, ஏ வச்சு டி கனெக்ட் ஆகுது, டியை வச்சு நொய்டா கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? ரைட். அப்போ என்ன தெரிஞ்சிச்சு, கொஸ்டின் புரிஞ்சு போச்சு, வாங்க உள்ளே போயிடும். அப்போ மணாலி இங்கே வைக்கலாம், ஒரு பாசிபிலிட்டி. ரைட்டு. இன்னொரு பாசிபிலிட்டியில் வந்து எங்கே வைக்கலாம்னா மணாலி இங்கே வைக்கலாம். மணாலி இங்கே. அடுத்து வந்து ஏ ஜாயிண்ட் பிஃபோர், மணாலிக்கு பிஃபோரில் இருக்கணுமா? ஏ ஜாயிண்ட் பிஃபோர்னால் இங்கே ஸ்ட்ரைட்டாகவே இங்கே போட்டுடலாம். ஏ வந்து இங்கே போட்டுடலாம். ஏ இங்கே போட்டால் ஏக்கு பிஃபோரில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க வந்து 1 less than அதிகமாக இருப்பாங்களாம் டி கேப்டரில். ஏக்கு பிஃபோரில் யாருமே இல்லை, அப்போ டி கேப்டரில் ஒருத்தராக இருக்கணும். அதனால் டி இங்கே போட்டு ஆக்ரா இங்கே போட்டுருவோம். சரிங்களா? இந்த பாசிபிலிட்டி இப்போ உட்கார வைக்க போகிறோம். எப்படி வைக்கிற அப்படின்னா, இங்கே ஏ வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, 1 2 பேர் விட்டுருந்தா டி கேப்டரில் 3 பேர் இருக்கணும். 1 2 3 பேர் விட்டு இங்கே டி போட முடியாது, ஏன்னா ஏற்கனவே ஏ இருக்கார். அப்போ இந்த பாசிபிலிட்டி இது வராது. அதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணணும். இதை வச்சு செக் பண்ணும்போது என்ன இருக்குது, இங்கே ஏ போடுறீங்க, இங்கே ஏ போட்டால் முன்னாடி ஒருத்தர் இருக்காரா, அப்போ 1 2 பேர் விட்டு இங்கே டி போட்டால் டி ஆக்ராங்கிறான், டி ஆக்ராவா, டி மணாலியில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க, தப்பு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, ஏன்றவர் எங்கே இருப்பாரா, மேலே தான் இருப்பார். ஏன்றவர் மேலே தான் இருப்பார், டி ஆக்ராங்கிறது கீழே தான் இருக்கும். சரிங்களா? அப்புறம் அது முடிஞ்சு. அப்போ நொய்டாவுக்கு 2 months பிஃபோரில் நொய்டா, இதுதான் எல்லாமே கனெக்டாக தான் இருக்குது. அப்போ 2 months பிஃபோர்னால் இங்கே தான் நொய்டா இருக்கும், அதே மாதிரி இங்கே தான் நொய்டா இருக்கும், எதுவுமே மாறலையே. ரைட். அடுத்து இங்கே 3% சிட் பிட்வீன் யாருன்னா ஜாயின் பிட்வீன் எஃப் அண்ட் 1 who likes மதுரான்றவங்களுக்கும் எஃப்க்கு நடுவில் 3 பேர். சத்தியமாக அப்போ ஒன்று தெரிஞ்சிச்சு சார். என்ன தெரிஞ்சிச்சுன்னா, ஒன்று எஃப் இங்கே வரணும், இல்லை மதுரா இங்கே வரணும். இல்லை அப்படின்னா மதுரா இங்கே வரணும், எஃப் இங்கே வரணும். இது நல்லா புரியணும். ஏன் சார் அப்படின்னா, லாஜிக்கலாக பேசணுன்னா இங்கே நீங்கள் எஃப் போட்டிங்கன்னா வைங்க, 1 2 3 பேர்னா இங்கே தான் நீங்கள் மதுரா போட முடியும். சரிங்களா? அப்படின்றப்போ என்ன தெரிஞ்சிச்சுன்னா, 3 ஸ்பேஸ் இருக்கணும்னா இந்த 2 கேப்பில் தான் இருக்கணும். 6%னா
ரைட்டா? அடுத்து இல்லை நான் இங்கே மதுரா போகிறேன்னா 1 2 3 பேர் விட்டு வைக்க முடியாது. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ட்ரை பண்ண போகிறோம். இந்த 2 வந்துடணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும், நல்லா தெரியணும். எங்கே எஃப் மதுரா வரணும் எல்லா இடத்துல இந்த இங்கெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சரிங்களா? இப்போ எஃப் மதுரா வரணும், எங்கே வருது எங்கே வருது எங்கே வருதுன்னு போகலாம். சரிங்களா? ரைட். ஓ ஓகே 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 போமா. இல்லை அப்படியே எல்லா கிலோவும் ஃபெச் பண்ணிடுவோமா? பிசி சின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 2% பிஃபோரில் தான் பிஏ. அடுத்து நாசிக்னு ஒருத்தர் சிக்கு முன்னாடியே போயிட்டாரான். நாசிக்ன்றவர் சிக்கு முன்னாடியே இருப்பார். ரைட்டு. அடுத்து சி டஸ் நாட் பிலாங் டு மதுரா. மதுரான்றவங்க வரமாட்டாங்க. ஓகே புரிஞ்சிச்சு. இப்போ லாஜிக்கலாக பேசினா 2 இடத்துல தான் மதுரா வரணும். இங்கே 2 இடத்துல எஃப் வரலாம், இங்கே இல்லைனா மதுரா. இங்கே இப்போ நான் மதுரா வைக்கிறேன்னு வைங்க, இங்கே மதுரா வச்சேன்னா இங்கே என்ன வந்துச்சு? 1 2 3 பேர் விட்டு எஃப் இங்கே வைக்க முடியாது. ஆல்ரெடி டி இருக்காரு, அப்போ இந்த பாசிபிலிட்டி இங்கே வராது. ரைட்டா? அடுத்து அப்போ மதுரா நான் இங்கே தான் நம்பிச்சாகணும், வேறு வழி இல்லைல்ல. மதுரா இந்த 2 இடத்துல வரலனா இந்த 2 இடத்துல எதாவது வரும். இங்கே ஆக்ரா இருக்காரு, இங்கே மதுரா இருக்காரு. மதுரா இங்கே போடுங்க, இங்கே எஃப்ஐ போடுங்க. இங்கே எஃப்ஐ போட்டிங்கன்னா சிம்பிளாக முடிஞ்சா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கொண்டு போய் இங்கேயே வைக்கலாமா? எஃப் மதுரா. இப்போ மதுரா இங்கே வைக்கலாம், மதுரா இங்கே வைக்கலாம், 2 இடத்தையும் வைக்கலாம். இப்போ மதுரா நான் இங்கே வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வச்சா 1 2 3 பேர் விட்டு எஃப் இங்கே வைக்க முடியுமா? வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி டி இருக்கார். அப்போ மதுரா அங்கே வராது. அப்போ மதுரா எங்கே வரும்னா, மதுரா இங்கே வச்சுன்னு வச்சுக்கோங்க, இங்கே வச்சேன்னா 1 2 3 விட்டு இங்கே எஃப் வைப்போம், இங்கே எஃப் வைப்போம். இங்கே எஃப் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா இது ஒரு பாசிபிலிட்டி வருது. ரைட்டா? அடுத்து இல்லை சார் நான் இந்த பாசிபிலிட்டியும் ட்ரை பண்ணல அப்படின்னா இங்கே மதுரா வைக்கலாம்ல, இங்கேயும் மதுரா வைக்கலாம். இங்கே மதுரா வச்சிங்கன்னா 1 2 3 பேர் விட்டு இங்கே எஃப் வரலாம். இந்த இடத்துல 2 வருது. சரிங்களா? ஆனால் என்ன தெரிஞ்சு போச்சுன்னா இந்த 2 இடத்துல தான் வரும், இங்கே வரலாம். இந்த எஃப் மதுராங்கிறது இந்த 2 இடத்துல தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாமில் சொல்லச்சே இல்லை. சரிங்களா? எக்ஸாமில் எப்படி செய்யணுன்றதை நான் சொல்லலை. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஸ்பீடாக செய்யறதுலாம் நிறைய மெத்தட் இருக்குது இந்த கொஷின்லாம். சரிங்களா? வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஈஸியாக உட்காந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணி ஆகணும்? சிக்கு 2% பிஃபோர் தானே பிஏ. சிக்கு 2% பிஃபோர்னா சி நான் ஆக்சுவலாக இங்கே தான் போட்டோன்னு, இங்கே போட்டோன்னு சிக்கு மதுரா வராதுன்னு சொல்லிட்டாங்க கொஷினில். அப்போ இந்த பாசிபிலிட்டி கேன்சல், வேறு எந்த இடத்துல உட்கார வைக்க முடியாது. இப்போ நான் இதை அப்படியே கொண்டு வந்து ஃபெச் பண்ணி உட்கார வச்சா தான் உட்கார வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் இங்கே சியை போட்டு இங்கே எஃப்ஐ போட்டு பிஏ போட்டேன்னு வைங்க 2% பிஃபோர்லன்ட்டு. அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக இங்கே சி வந்துட்டாருன்னு எஃப்ஐ இங்கே வச்சு மதுரா நீங்கள் திருப்பி வைப்பேன், திருப்பி இந்த பாசிபிலிட்டி கேன்சல் ஆயிரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இங்கே இப்படி வைக்கிறதுக்கு பதிலாக எஃப்ன்றவரை கீழே வைங்க, கீழே வச்சுட்டு சிங்கிறவ இங்கே வைங்க, பி இங்கே வைங்க, இங்கே மதுரா வைங்க. ரைட்டுங்களா? அடுத்து இங்கே வந்து யார் வைப்பானா? நாசிக். சிக்கு பிஃபோரில் தான் நாசிக் இருப்பாங்கன்ட்டாங்க, நாசிக் இங்கே வச்சுருங்க. சரிங்களா? பேலன்ஸ் இருக்கக்கூடிய நபர் யார்? இ. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு நபர் யாருன்னா யார் யார் யார்? பூனேவா? பூனே. கொஞ்சம் லேட்டாக இருக்கும் இந்த கொஸ்டின் சொல்லித்தரனால லேட்டு சார். இந்த கொஸ்டின் சொல்லித்தரனால நானும் என்ன பண்ணிடுவேன்னா போராத்த பழங்கி பையிலைக்கு வச்சு அடிச்சு விட்ருவேன். சரிங்களா? உங்களுக்கு சொல்லித்தரனால இப்படி சொல்லித்தரேன், ஏன்னா எல்லாம் 31 நாளாக இருக்கும்ல போராத்த பழங்கி பையிலைக்குன்னா. அடுத்து வந்து பூனே. பூனே வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா எஃப், பூனே எஃப். அடுத்து அவங்களுக்கு வச்சு ஜாயின் பண்ணி 1 லைக் ஆக்ராக்கும் ஏக்கு நடுவில், ஆக்ராக்கும் ஏக்கு நடுவில், ஆக்ராக்கும் ஏக்கு நடுவில் 1 2 3 பேர் இருக்காங்க, 3 பேர் 3 3. ரைட். அடுத்து போராத பழங்கி பையலை பிடிஇஏஎஃப். பிடி பி 30 நாளில் இருக்கார், டி 31 நாள், இ 31 நாள், ஏ 31 நாள், எஃப் 31 நாள். சரிங்களா? இவங்கெல்லாம் 31 நாள், அப்போ பி தான் தப்பு. ரைட். அடுத்து காம்பினேஷன் இஸ் கரெக்டு கேட்குறான். இ மணாலி, டி ஆகஸ்ட், பி பூனே. இ மணாலி கிடையாது, டி ஆகஸ்ட் தப்பு. அடுத்து இ பூனேயா என்ன கொடுத்துருக்கான்? பி பூனேன்றான். பி பூனேலாம் கிடையாது, அதுவும் தப்பு. மறுபடியும் பி பூனேவா? அடப்பாவிகளா. அடுத்து ஏ மார்ச். ஏ மார்ச்சா? ஏ மார்ச் மாதம் கரெக்ட். ஏ மார்ச் மாதம். இந்த இடத்துல 2 ஆப்ஷன் கண்டினியூ ஆச்சு, ஆனால் ஏ மார்ச் மாதம் கரெக்டு. எப்படி பார்த்தா இது தப்பு தான். சரிங்களா? ரைட். அடுத்து ட்ரூ கேட்குறாங்க. கேள்வி வந்து ட்ரூ. டிக்கு பிஃபோரில் சி ஆமா, எஃப் மணாலியா. ஓப்பனாக இருக்கிறது பார்த்தலாம்ல. டிக்கு பிஃபோரில் சி, டிக்கு பிஃபோரில் சி, டிக்கு பிஃபோர்லாம் சி இருக்கார். ட்ரூ கரெக்ட். எஃப் மணாலின்ட்டானா? என்ன சொன்னால் எஃப் மணாலினா? எஃப் பூனே இருக்கார்ல, எஃப் பூனே இருக்கார், எஃப் மணாலி கிடையாது. அப்போ இது கரெக்டு, இது தப்பு. அப்போ நமக்கு 2 கரெக்டு 3 தப்பு, 2 கரெக்டு 3 தப்பு. போத் 1 and 2 வரலாம். இது 3 வராது, 3 வராது ஆன்சரில், 3 வராது ஆன்சரில். இப்போ 1 and 2 இல்லைனா 1 மட்டும் செக் பண்ணால் போதும். நொய்டா வந்து ஜூன் மாதமா? நொய்டா ஜூன் மாதம், நொய்டா மே மாதம். ஓகேவா? நொய்டா ஜூன் மாதம் கிடையாது, மே மாதம். அப்போ இதுவும் தப்பு. அப்போ இந்த 1 and 2 தப்பு. ஒன்லி 2 திஸ் ஆன்சர். சரிங்களா? வாங்க ரைட். அடுத்து ஒரு பிளட் ரிலேஷன். என்ன கொஷின்? 3 ஜென்ரேஷனு 8 மெம்பரு, நோ சிங்கிள் பேரண்ட். ஆஹா, யாருமே சிங்கிள் பேரண்ட் கிடையாது, எல்லாமே கப்பல்ஸாக இருப்பாங்களா? ஓகே ரைட். அடுத்து ஏ இஸ் அ ஃபாதர் இன் லா ஆஃப் பிஏ, ஹூ இஸ் அ ஃபீமேல் மெம்பரு. அடுத்து பிஏ வச்சு இங்கே கனெக்ட் ஆகுது, வி கனெக்ட் ஆகுது, விஏ வச்சு இங்கே இருக்குது, வியுடைய பிரதர் இன் லா. ஓகே, அப்போ போட்டலாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள். எப்படின்னா பியுடைய ஃபாதர் இன் லா தான் யார்? ஏ. இவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இங்கே பி வந்து ஃபீமேல் மெம்பர்னு சொல்லிட்டாங்க. பியை வச்சு யார் கனெக்ட் ஆகிறாங்க? சிஸ்டர் கனெக்ட் ஆகிறாங்க. பியோடைய சிஸ்டர் தான் யார்? பி. ஓகே, அடுத்து இசட் இஸ் அ பிரதர் இன் லா ஆஃப் வி. இசட் இஸ் அ பிரதர் இன் லா ஆஃப் வி அப்படின்னு சொல்லும்போது வி ஹேஸ் 2 சில்ட்ரனா? இதுவும் முடிச்சிடலாம்ல. விக்கு 2 சில்ட்ரன் இருக்காங்கன்னா வி கண்டிப்பாக மேரேஜ் பண்ணியிருப்பார். ஏன்னா நோ சிங்கிள் பேரண்ட்டில் வி ஹேஸ் 2 சில்ட்ரனா வி கண்டிப்பாக மேரேஜ் பண்ணியிருப்பார். ஓகே, அடுத்து வி இஸ் அ சிஸ்டர் இன் லா, இசட் இஸ் த பிரதர் இன் லா ஆஃப் வி அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் கண்டிப்பாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக கப்புள்ஸாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஏன்னா சிங்கிள் பேரண்ட் இருக்க மாட்டாங்கன்னா கப்புள்ஸாக தான் இருக்குன்னு சொல்லும்போது இங்கே கப்புள்ஸாக வச்சுருக்கலாம்ல. ரைட்டு, ஏன்னா இங்கே ஃபாதர் இன்லா வராங்கன்னா இங்கே கண்டிப்பாக இதாக இருப்பாங்க. இப்போ வி உடைய பிரதர் இன்லா இசட்டுன்னும் போது வி உடைய பிரதர் இன்லா இங்கே இசட்டை போட்டோம்னா ஐயுடைய சன்னு சொல்லும்போது இங்கே ஐயை போட்டுடலாம். ஓகேங்களா? ரைட்டு, இங்கே ஐ போட்டுடலாம். வேறு என்ன போடலாம்? வி இஸ் த சிஸ்டர் ஆஃப் பி, அது ஓகே. அடுத்து எஃப் உடைய டாட்டர் தான் டி. ஓகே, எஃப் உடைய டாட்டர் தான் டி. ஓகே, அடுத்து டி உடைய பிரதர் தான் யார்? டபிள்யூ. அப்போ இங்கே வச்சா இந்த ஒரு இடம் தான் இருக்குதோ. 8% எத்தனை? 3, 5. இன்னும் 3 பேர் வந்தால் இங்கே வச்சிடலாம். இவனை எஃப், இந்த டி, இந்த டபிள்யூ, இங்கே இது, இங்கே இது. ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. அப்படியே போட்டு போயிடலாம். ஏன்னா 8% வந்துட்டாங்க. 3 ஜெனரேஷன் தான் வருந்தாங்க. 3 ஜென்ரேஷன் வந்துச்சு. சிங்கிள் பேரண்ட்டு யாருமே இல்லை. சரிங்களா? ரைட், டபிள்யூக்கு பி ஆண்ட், டபிள்யூக்கு பி ஆண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்க்கு வி ஒய்ஃபு. அடுத்து எத்தனை ஃபீமேல் மெம்பர் இருக்காங்க இந்த ஃபேமிலியில்? சொல்லிடலாமே அசால்ட்டா. 1 2 3 4 பேர். 4 பேர் இருக்காங்க ஃபேமிலி. 4. ஓகே, அடுத்து வாங்க. டைரக்ஷன் இருக்குது. டைரக்ஷன் ஓகேவா? டைரக்ஷன் போட்டுருமா? கிரண் ஸ்டார்ட் வாக்கிங் ஃப்ரம் பாயிண்ட் ஆர்லேருந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஓகே, பாயிண்ட் ஆர்லேருந்து ஈஸ்ட்டு போகிறாரு. 15 மீட்டர் போனதுக்கப்புறம் என்ன ஆகிட்டார்? கியூ ரீச் ஆகிட்டார். தென் ஹி டர்ன்ஸ் டு லெஃப்ட் போகிறாரு. 18. ஐயோ, படம் மோசமாக வரும் டைரெக்ஷன்லாம். 18 மீட்டர் போனதுக்கப்புறம் யார் ரீச் ஆகிறாங்கன்னா பி ரீச் ஆகிறாராம். ஓகே, பி ரீச் ஆகுது. தென் ஹி டர்ன்ஸ் டு த ரைட் அண்ட் வாக்ஸ் 10 மீட்டர் நடக்கிறாரா? 10 மீட்டர் நடந்தால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யார் வர்றாருன்னா டி வருவார். டி. தென் ஹி டர்ன்ஸ் டு லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 19 மீட்டர். ஐயா, இதை ஞாபகம் வச்சுங்க, 19 மீட்டர். ஓகேங்களா? ரைட்டு. தென் ஹி டர்ன்ஸ் டு லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் 10 மீட்டர். அதாவது 19 மீட்டர் நடந்துட்டாரா? அப்படியே 10 மீட்டர் நடந்துடுறாரு. திருப்பி 10 மீட்டர் நடந்து வந்தால் இங்கே யார் இருக்காருன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து யார்? 19 மீட்டர் போனதுக்கப்புறம் எஸ்ஸு. இங்கே யார் இருக்கா? எக்ஸு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன சார் தூக்கி மேலே வரைஞ்சி வச்சிட்டிங்க? நான் கீழே வரும்னு நினச்சேன், படம் மேலே போயிடுச்சு. சரிங்களா? ரைட்டு, இங்கே எக்ஸு, இங்கே எஸ்ஸு. ஓகே, புரிஞ்சாச்சு. படம் வந்தாச்சு. இப்போ போய் டக்குன்னு கொஸ்டின் போவோம். அதாவது ஆர்லேருந்து எஸ்ஸு போனோம். விஆ பின்ற பாயிண்ட் வழியாக போனோம். மொத்தம் எத்தனை மீட்ரு? டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஆர்லேருந்து எஸ்ஸா இல்லை எஸ்லேருந்து ஆரா? எஸ் எதுனாலும் போகலாம். ஓகே, பி வழியாக போகணுன்னா இந்த வழியாக தான் போயாகணும். இந்த ரூட் தான் போயாகணும். இங்கே ஒரு 15, இங்கே ஒரு 18, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 19. இப்போ 18 19 ஆட் பண்ணிட்டா எவ்வளோ ஆச்சு? 37. 37 ப்ளஸ்ஸு இங்கே ஒரு 25. 37 ப்ளஸ் ஒரு 25, 62 ஆன்சர். 62. அடுத்து கியூலேருந்து எஸ். கியூ இங்கே இருக்கார். எஸ் இங்கே இருக்கார். நார்த் ஈஸ்ட்டில் இருக்கார். மேலே இருக்காங்களா? நார்த் ஈஸ்ட். அடுத்து ஆருடைய நார்த் ஈஸ்ட்டில் யார் இல்லை அப்படிங்கிற சேமா கொஸ்டின். யார் இல்லையாமா? ஆருடைய நார்த் ஈஸ்ட்டில் யார் இல்லை? ஆருடைய நார்த் ஈஸ்ட்டில் பூரா பேர் இருக்காங்க. கியூ மட்டும் தான் இருக்க மாட்டான்ட்டு இருக்கு. ஆமாம், இந்த கியூ மட்டும் தான் நேராக இருக்குது. அப்படி மீதி எல்லாருமே மேலே தான் இருக்காங்க. கியூ மட்டும் தான் ஆன்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கியூ மட்டும் தான் ஆன்சர். சரிங்களா? சார் இதோட ப்ரிலிம் செட்டு முடிஞ்சு. ப்ரிலிம் செட்டு இதோட கம்ப்ளீட்டட். சரிங்களா? இப்போ நம்ம அடுத்து போக போகிறது என்னது? மெயின்ஸ். சரிங்களா? மெயின்ஸ் செட்டு தான் போக போகிறோம். மெயின்ஸ் டெஸ்ட்லாம் செம்ம அப்ரோச்லாம் வேறு மாதிரி இருக்கும் சார். சும்மா அப்படியே நார்மல் அப்ரோச்செலாம் இருக்காது. எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். கோடட் பிளட் ரிலேஷன் வாங்க. கோடட் பிளட் ரிலேஷன் வந்துட்டாங்கனாலே இதெல்லாம் நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணலாம். என்ன சார் அப்ளை பண்ணலான்னா, முதல்ல கோடட் பிளட் ரிலேஷனோட பேசிக் ஒன்று சொல்லிடுறேன். என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா? டாபிக் தனியாக எடுக்க முடியல, ஆனால் பேசிக் மட்டும் சொல்லி கொடுத்துறேன். எப்படின்னா சார் ஒரு சிம்பிளை இந்த மாதிரி கோட் பண்ணி விட்ருவாங்க. இப்போ இந்த இது வந்துச்சுன்னா பியோடைய சன்னு தான் ஏ அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதை தெளிவாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்ன பண்ணணும்னா, கோடட் பிளட் ரிலேஷனுக்குள்ளே வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பின்னாடி இருக்கிற வச்சு தான் முன்னாடி கம்பேர் பண்ணுறாங்கன்னா பாருங்கள். ஏ இஸ் அ சன் ஆஃப் பி, ஏ இஸ் அ பிரதர் ஆஃப் பி இப்படின்னு எல்லாமே பி இருக்கார்ல, இந்த பிக்கு ஏ என்ன ரிலேஷன் அப்படி தான் சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள். இல்லை சம்டைம்ஸ் என்ன பண்ணிடுவாங்கன்னா,
சிம்பிள் இப்படியே கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பி இஸ் சம்திங் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏக்கு பி, ஓகேங்களா? அப்போ நீங்கள் உல்ட்டாவாக பார்க்கணும், சரிங்களா? அது முக்கியமாக மறந்துடவே கூடாது. ரெண்டாவது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கோடர் பெட்டரேஷனில், அதாவது நம்ம ஒருத்தங்களை கண்டுபிடிக்க போகிறோம் பார்த்தீங்களா, இப்போ பிக்கும் டபிள்யூக்கும் கண்டுபிடிக்க போகிறோன்னா அவங்கள மட்டும் சால்வ் பண்ணால் போதும். ஒன்லி அவங்கள மட்டும் சால்வ் பண்ணாலே போதும், வேறு யாரையும் சால்வ் பண்ண தேவையில்லை, சரிங்களா? ரைட். அது இல்லாமல் இன்னொன்று நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ரொம்ப ரொம்ப இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போது ஏ ப்ளஸ்ஸு பி இப்படின்றத எடுத்து, இல்லை ஏ ப்ளஸ்ஸு பி வேண்டாம், ஏ இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். அதாவது இதில் யாருடைய நமக்கு யாருடைய இது தெரியும்னு உங்களுக்கு தெரியும், யாருடைய ஜெண்டர் உங்களுக்கு தெரியும்னு பார்த்தா ஏவுடைய ஜெண்டர் மட்டும் தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக பியோடைய ஜெண்டர் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே என்ன கொடுத்துறாங்க, ஏ இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வந்தால் என்ன கொடுத்துட்டாங்கன்னா சன்னுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ பியுடைய சன்னு ஏ. அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு சிம்பிளுக்கு முன்னாடி இருக்காரு பார்த்தீங்களா, இப்போ யூ இருக்காருன்னா யூ யார், மதர் ஆஃப் பி, பியுடைய மதர் தான் யூ. அப்போ யூவுடைய சிம்பிள், யூவுடைய ஜெண்டர் என்னது நமக்கு ஃபீமேல்னு தெரிஞ்சிடும், யூவுடைய ஜெண்டர் ஃபீமேல்னு தெரிஞ்சிடும். இப்போ நமக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா ஒரு ஜெண்டரை நமக்கு சிம்பிளுக்கு முன்னாடி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஜெண்டர் மட்டும் தான் நமக்கு தெரியும், சிம்பிளுக்கு பின்னாடி இருக்கவங்களோட ஜெண்டர் நமக்கு தெரியாது. இப்போ இதோட பியோட ஜெண்டர் என்னது, பியோடைய ஜெண்டர் என்னது தெரியுமா? இதை வச்சு இங்கே இருக்குது சிம்பிளுக்கு முன்னாடி பி இங்கே இருக்குது, இதை வச்சு நம்ம சொல்லிடலாம் பியோடைய ஜெண்டர். ஆனால் இதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஏன்ட்டு இது ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி சில கொஷின்ஸ்லாம் இப்படியே வச்சு அடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். வாங்க, இது நம்ம சொல்லிக் கொடுத்தா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினா ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சா புரியும். சரி வாங்க சார், நீங்களும் பாஸ் பண்ணி வச்சு சால்வ் பண்ணுங்கள், நானும் சால்வ் பண்ணுறேன். எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்ப்போம். சார் டபிள்யூலேருந்து இ சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ எனக்கு டபிள்யூடைய சிம்பிள் தேவையே கிடையாது. இது ஒரு ஃபீமேலாக மேலாக எனக்கு தேவை கிடையாது. எனக்கு என்ன தெரிஞ்சால் போதும், பின்றவர் மேலான்னு தெரியணும், ஃபீமேலான்னு தெரியணும். அப்புறம் அவர் டபிள்யூ கூட எப்படி லிங்க் ஆகிறாருன்னு பார்க்கணும். அப்போ நான் டபிள்யூ கூட பி லிங்க் ஆகிறன்றப்போ டபிள்யூ இந்த இருக்காரு, இங்கேருந்து இ போயிடுவேன், இலேருந்து நான் பியை வச்சு ஒரு படம் வரைஞ்சேன்னா எனக்கு வந்துடும் ஆன்சர், சரிங்களா? ஆனால் இங்கே பியோடைய மேலா ஃபீமேலான்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் இதை வச்சு என்ன பண்ணிடுவேன், பியோடைய மேலா ஃபீமேலான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன். என்ன சார் சொல்கிறீங்க, புரியலை? ஸ்டார்ட் பண்ணிடுமா, உள்ளே போயிடும். அடுத்து டாக்டர், யாருடைய டாக்டர், டபிள்யூடைய டாக்டர் தான் யார், இ. பின்னாடி இருந்து படிக்கணும், டபிள்யூடைய டாக்டர் தான் யார், இ. இப்படி பின்னாடி இருந்து படிச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கணும் தான் அது. அடுத்து டி உடைய பர்சன்டேஜ், டி உடைய மதர் தான் யார், இ. டி உடைய மதர் தான் இ, சரிங்களா? அடுத்து டி உடைய ஈக்குவல் டு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. டி ஒய்யுடைய மாற்றி பிடிக்கிற பாருங்க, ஒய்யுடைய பிரதர் தான் யார், டி. ஒய்யுடைய பிரதர் தான் டீன்னும் போது டி இங்கே போட்டு பிரதர் போட்டோம்னா, அடுத்து ஒய் இருக்கார்ல, ஒய்யுடைய இல்லை யூவுடைய யார், யூவுடைய ஸ்பௌஸ் தான் யார், ஒய். யூவுடைய ஸ்பௌஸ் தான் ஒய்ன்னு சொல்லும்போது இது ஸ்பௌஸுன்னு சொல்லியிருக்காங்க, அது தவிர இது யார் மேலா ஃபீமேலாக நமக்கு தெரியாது, ஓகேங்களா? ரைட். ஆனால் நமக்கு இன்னொன்று தெரிஞ்சிச்சு, என்ன தெரிஞ்சிச்சு, பியை வச்சு யூ கனெக்ட் பண்ணுறாங்களே, அப்போ பியை வச்சு பியுடைய மதர் தான் யார், யூ. பியுடைய மதர் தான் யூன்னு சொல்லும்போது இங்கே இது, சரிங்களா? ஆனால் நமக்கு இப்போ இது வரைக்கும் என்ன தெரிஞ்சிச்சு, இவங்களோட சிம்பிள் தெரில, சரிங்களா? சிம்பிளுக்காக தான் நம்ம எங்கே போகிறோம், இங்கே போகிறோம். அதாவது இவங்க மேலா ஃபீமேலான்னு தெரில, அதுக்காக இங்கே போகிறோம். ஆருடைய இந்த ஓம் சிம்பிள் இருந்தால் என்னது, ஆருடைய கிராண்ட்சன்னா ஆறுலாம் யாருன்னு தேவை கிடையாது. இப்போ ஆறுன்னு போய் படம் வரையாதுங்க, கிராண்ட் சன்னு சொல்லும்போது இவர் பார்த்திங்கன்னா ஒரு மேல் மெம்பர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் டபிள்யூலேருந்து பார்க்கணும் அப்படின்னா இவங்களுடைய பேரனுடைய குழந்தை, சரிங்களா? இவங்களுடைய பேரனுடைய குழந்தை, அதாவது ஒய்ன்றது பேரனோட குழந்தை, ரைட்டுங்களா? ரைட்டு. டாட்டர்ஸ் கிராண்ட்சன், ஆமாம், டபிள்யூடைய டாக்டர் இருக்காங்க, அவங்களுடைய கிராண்ட் சன்னுங்கிறாங்க, பி. கரெக்ட், ஃபஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட். கிராண்ட் டாட்டர் சன்னா இல்லை, கிராண்ட் சன்னுடைய சன்னு சொல்லலாம், கிராண்ட் டாட்டர் சன்னு சொல்ல முடியாது, ரைட்டா? அடுத்து சன்ஸு கிராண்ட் சன்னுடைய கிராண்ட் சன்னா இல்லை, அவங்களுடைய பொண்ணுடைய பேரன், சரிங்களா? ரைட். அடுத்து இங்கே வாங்க, நல்லா கவனிக்கணும். நான் இப்போ சொன்னதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண பாருங்க. ஹச்சும் எஸ்ஸும், இதுக்கு எஸ்ஸு நமக்கு சிம்பிள் தேவை கிடையாது. அவர் யார், மேலா ஃபீமேலாக நமக்கு தெரிய தேவையில்லை. ஆனால் யார் தெரிஞ்சாகணும், இவர் தெரிஞ்சாகணும். இவர் கண்டிப்பாக மேலா ஃபீமேலாக தெரிஞ்சால் தான் நம்ம சொல்ல முடியும். நான் இப்போ இந்த சென்டென்ஸை பார்க்குறேன், இந்த சென்டென்ஸை பார்த்தே சொல்லிடுவேன் இது கேனாட் பி டிட்டர்மைன்ட். சார் எப்படி சார் இதை பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணணும், அதுதான் நல்ல படிப்பு. எப்படின்னா சார், இங்கேருந்து நீங்கள் பார்க்குறேன் சார், ஹச்சு இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது, ஹச்சு இந்த ஒரே ஒரு இடத்துல இருக்குது. ஹச்சுடைய சிம்பிளை பார்க்குறேன், ஹச்சுடைய மதர் டின்னு சொல்லியிருக்கு. ஹச்சுடைய மதர் டி, ஆமாம்,
ஹச்சுடைய மதர் டின்னு சொல்லும்போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, ஹச்சுக்கு இங்கே எனக்கு மேலானும் தெரியாது, ஃபீமேலானும் தெரியாது. சரியா? கன்ஃபார்மாக அப்படியே நிற்கும். இந்த இது தொங்கிக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல ஹச்சுடைய முன்னாடி சிம்பிளோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம், சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறவருக்கு தான் ஜெண்டர் கண்டுபிடிக்க முடியும். சிம்பிளுக்கு முன்னாடி ஹச்சே இல்லை இந்த இடத்துல, இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டையும் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்காக படமே வரையில சார். இதெல்லாம் உயிரை கொடுத்து படம் வரைவாங்க. உயிரை கொடுத்து படம் வரைஞ்சி 1.5 நிமிஷம் வரைவாங்க. 1.5 நிமிஷத்துக்கு மேலே 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைவாங்க. அழகழகாக படம் வரைஞ்சி கடைசியில் கனெக்ட் பண்ணுவேன். பார்த்த 30 செகண்ட் 30 செகண்ட்ஸ் தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? வாங்க அடுத்து போமா. அடுத்து இந்த கொஷினை என்ன கேக்கு என்ன, அதாவது இங்கே இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க. இந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தெரியணும், என்னுடைய ஜெண்டர் தெரியணும். அதாவது என்ன மேலா ஃபீமேலா அப்படின்ற ஒரு ஜெண்டர் தெரியணும். ஆனால் இங்கே நம்ம நல்லா கேர்ஃபுல்லாக உன்னிப்பாக கவனிக்க போகும்போது என்ன தெரியுதுன்னா, எண்ணுக்கு பக்கத்தில் எண்ணுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கார். எண்ணுக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கார். அப்போ என்னுடைய ஜெண்டரே ரிவீல் ஆகாதில்ல. உங்களுடைய திங்கிங் என்ன இருக்குன்னா, என்னுடைய ஜெண்டரே ரிவீல் ஆகாதில்ல. அப்போ நீங்கள் தான் சொன்னீங்க போன தடவை கெனாட் பிட்டர்மேட்டா, இந்த தடவை கெனாட் பிட்டர்மேட் தானே அப்படின்னு சொன்னீங்க. சார் நல்லா கவனிக்கணும். இங்கே எண்ணு 2 இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. எண்ணை வச்சு 2 இடத்துல கனெக்ட் பண்ணிக்காங்க. சரிங்களா? ஆனால் அங்கே ஹச்சை வச்சு ஒரே ஒரு இடம் தான் கனெக்ட் பண்ணிக்காங்க. அந்த ஒரு இடத்துலையும் அவரை மட்டும் வச்சு கனெக்ட் பண்ணிக்காங்க. புரியுதுங்களா? அப்போ நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது, 100% சொல்ல முடியாது. இந்த இடத்துல என்ன 2 வழியாக கனெக்ட் பண்ணும்போது இவருக்கு இவர் ஏதோ ரிலேஷன் சொல்லி பார்க்க போகும்போது ஏதோ ஒன்று கனெக்ட் ஆகிடும். பாருங்க, என்னை வச்சு இங்கே பி கனெக்ட் ஆகிருக்கா, அடுத்து பியை வச்சு இங்கே திருப்பி ஏதோ கனெக்ட் ஆகுது, அடுத்து எக்ஸை வச்சு இங்கே கனெக்ட் ஆகுது. அப்போ ஏதோ ஒன்று கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா செக் பண்ணி பார்க்குறக்கு ஆன்சர் போட்டு பாருங்க. ஓகேங்களா? ரைட். ஆனால் போன கொஸ்டினில் அந்த மாதிரி தேவை கிடையாது. பார்த்தோன்னே ட்ரை பண்ணிடலாம். ஏன்னா கெனாட் பிட்டர்மேட் இருக்குது, கன்ஃபார்மாக இருக்குது. இங்கே கெனாட் பிட்டர்மேட் இல்லை. அப்போ நம்ம ஆப்ஷன் அதை அடிக்க முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, என்ன ஹேஷ்டேகா என்னுடைய டாட்டர் தான் பி, என்னுடைய டாட்டர் தான் பி டக்குன்னு வரைஞ்சிருங்க. அடுத்து பி உடைய பிரதர் தான் எக்ஸு, பி உடைய பிரதர் தான் எக்ஸு. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து எக்ஸுடைய ஃபாதர் இன்லா யார், இஜெட். எக்ஸுடைய ஃபாதர் இன்லா தான் இஜெட். அடுத்து எக்ஸுடைய இங்கே கொடுத்துருக்காங்க, எக்ஸுடைய இங்கே ப்ளஸ்னா எக்ஸுடைய மதர் இன்லா யார் பாருங்க. அப்படியே இதுதான் மேட்ரு. அதாவது இங்கே பாருங்கள், இதை வச்சு இதுக்கு அப்படியே கனெக்ட் ஆகுது பாருங்கள். எக்ஸ்ன்னு இருக்காரா, எக்ஸை வச்சு சி கனெக்ட் ஆகுது. இப்படியே ஒவ்வொருத்தராக கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரைட்டா? அடுத்து இங்கே சி இருக்காரா, அடுத்து சி உடைய இங்கே இப்போ ஹேஷ்டேக்னா சி உடைய டாட்டர் தான் கே. இங்கே ஒருத்தவங்க வரலாம், இல்லை இங்கேயே வரலாம். ஆனால் கே வந்து யாருன்னா, கே யார், கே உடைய சிஸ்டர் இல்லாமல் தான் பின்னு சொல்லும்போதே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிச்சு கே இங்கே தான். கே உடைய சிஸ்டர் இல்லாமல் சி உடைய டாக்டர் அப்படியே உட்காந்துருச்சு. அடுத்து என்ன இருக்குது, பி உடைய மதர் தான் ஏ. இந்த இடம் தான் முடிஞ்சிச்சு. பி உடைய மதர் தான் ஏன்னு சொல்லும்போது இங்கே இப்படி போட்டுட்டு இங்கே இப்படி போட்டுடலாம். அவங்க கேட்டிருக்க கேள்வி என்னென்னா, கேக்கு என்ன பார்க்கணும். கேக்கு என்ன பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிடலாம் அப்படின்னா, இங்கேருந்து பார்த்தோன்னா ஃபாதர் இன்லாவாக இருக்காங்க. கேக்கு என்ன ஃபாதர் இன்லா. ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல ஏன் சார் முடிஞ்சிச்சு அப்படின்னா, சார் ஒரு இடத்துல நம்ம யாரெல்லாம் கனெக்ட் பண்ணுறோமோ அவங்க எல்லாரை வச்சு திருப்பி க்ளூ இருக்குது பாருங்கள். எக்ஸ் இருக்குன்னா எக்ஸை வச்சு க்ளூ இருக்குது, பி இருக்காருன்னா பியை வச்சு க்ளூ இருக்குது. எண்ணை மட்டும் கொடுக்காம மீதி எல்லாரையும் கொடுத்துட்டாங்க. எல்லாரையும் கொடுத்தே நம்மளை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, பியை வச்சு என்ன பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எண்ணை வச்சு பியை வச்சே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அழகாக ஏவை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏவை கனெக்ட் பண்ணியிருந்தால் நமக்கு என்ன கிடச்சிடும். சரிங்களா? போன கொஸ்டின் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வெறும் சிங்கிள் ஹிண்ட்டு, ஒரே ஒரு அச்சு. அதுவும் யாருன்னா அச்சு விழிச்சு டிஏ கனெக்ட் பண்ணுறான், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ கேலேருந்து என்ன போனோம், என்னாச்சு ஃபாதர் இன்லானா என்னது, ஃபாதர்லாம் என்ன சிம்பிள் இந்த இருக்காது. இந்த மாதிரி வரணுமா, இந்த மாதிரி வந்தால் தான் ஆன்சர். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். சரிங்களா? ஃபஸ்ட் ஆப்ஷன், அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? ரைட். அடுத்து சரி, கீழே ஒரு கீழே ஒரு ஆப் லிங்க் இருக்குது சார் டிஸ்கிரிப்ஷனில். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதை கொடுத்து ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஆனால் இந்த ஃபோட்டோலாம் மாறி இருக்கும், ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிருக்கும், பிக்கு சேஞ்ச் ஆகிருக்கும், ஆனால் இன்டர்ஃபேஸ் மாதிரி இருக்காது. iOSல கிடையாது சார், வெப்சைட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். iOS யூஸ் பண்ணுறீங்கன்னா வெப்சைட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வெப்சைட் நீங்கள் அவைலபிள். நீங்கள் குரோமில் போயிட்டு ராமேக்ஸ் அகாடமி லாகின்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது பண்ணிக்கலாம். சரிங்களா? வெப்சைட் அவைலபிள். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் இந்த பாருங்க, கீழே இருக்குல்ல, இந்த கீழே இருக்க 4வது இருக்குல்ல, இந்த 4வதுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கோம் சார். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். அதாவது இதுதான் அதுதான்லாம் கிடையாது
சார் இது ஃப்ரீயாக கொடுக்குறனால எப்பவுமே நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறனால கண்டென்ட்டு சிம்பிளாக இருக்கும், அதை குறைச்சி கொடுப்பாங்க, இதை குறைச்சி கொடுப்பாங்க அப்படிலாம் இருக்கு. நம்ம கிளாஸ் பார்த்துருக்கீங்கள, என்றைக்காவது வந்து உங்களுக்கு கண்டென்ட்டில் குறை இருக்கா? அது மாதிரி தான் இருக்கும் டெஸ்ட் பேட்சும். பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸு, டாபிக் வைஸு, மெயின்ஸு, சிஏ எல்லாமே எடுத்து கொடுத்துருவாங்க. சிஏ, ஸ்டாட்டிக்கு என்னென்னலாம் டெஸ்ட்டு போடணும்னு கேட்டால் கூட கேட்கலாம், நீங்களே தைரியமாக கூட கேட்கலாம். இந்த சேட்டுக்கு போய் என்ன தெரியுமா சார் பண்ணணும், நீங்கள் வந்து சேட்டுக்கு வந்து இந்த மாதிரி கைண்ட்லி ஆட்மின் டெஸ்ட்டு பேட்ச், ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்னு போட்டாலும் சரி, இல்லை ஆட்மின் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் பேங்கிங் அப்படின்னு போட்டிங்கனாலும் சரி, உங்களை என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணி விட்ருவாங்க. இந்த ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணணும்னா, ஃபேக் ஐடி, இது ஏஐ தான் இது வந்து இது பண்ணுறாங்க, ஏஐ தான் பார்த்துக்குது. அது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ உங்களோட எக்ஸாமுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட நார்மல் ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குல்ல, நார்மல் உங்கள் மூஞ்சி தெரிகிற மாதிரி இருக்குது, அது மூஞ்சி ரிசம்பிளன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபேக் ஐடின்னு நினச்சி அது என்ன பண்ணுது, பிளாக் பண்ண ஆரம்பிக்குது. நான் அதுதான் இந்த மாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோ ஒன்று வச்சுருங்க, அப்புறம் உங்களோட நேம் ஒரிஜினல் நேமே வச்சுக்கோங்க, சரிங்களா? உங்களுக்கு வந்து இந்த செல்லமாக பேர் வைப்பீங்களே அந்த பேர்லாம் வேண்டாங்க, ஒரிஜினல் நேமே வச்சுக்கோங்க. ரைட்டா? சரி, இது ப்ரீ டெஸ்ட் தான் சார், யாருனாலும் எப்போனாலும் எடுத்துக்கலாம், சரிங்களா? இந்த பேங்க் எக்ஸாம் முடிகிற வரைக்கும், இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் 2026 to 2027, ஓகேங்களா? அடுத்து டெலிகிராம் ஐடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லியோ சார், எந்த ஒரு பிரச்சனைனாலும் டவுட் ரிலேட்டடாக சார் மெயின்ஸ் இந்த கொஸ்டின் செஞ்சேன் வரல, இதை சொல்லிக் கொடுங்க, அப்படி இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் கூட நான் எடுத்து வந்து தரேன், சரிங்களா? ஓகே ரைட்டு. ஏதாவது கைடன்ஸ் எதுவும் தேவைப்பட்டால் கூட இந்த டெலிகிராம் ஐடி இருக்குது, கீழே நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது சார், வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரிங்களா? தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போமா? ஓகே, தேங்க்யூ. இது இல்லை, எனக்கு இந்த மாதிரி ப்ரிலிம்ஸு ப்ளஸ்ஸு அப்படியே மெயின்ஸ் போகிறது தான் கரெக்டாக இருக்க மாதிரி தோணுது எனக்கு, சரிங்களா? ஏன்னா ரெண்டத்தையுமே கவர் பண்ணிடுவோம், ப்ரிலிம்ஸ் மாணவர்களையும் கவர் பண்ணிடலாம், மெயின்ஸ் மாணவர்களையும் கவர் பண்ணிடலாம், சரிங்களா? அப்படி கரெக்டாக இருக்குன்னு தோணுது, உங்களுக்கும் அது கரெக்டாக ஓகே சார், எனக்கு இந்த லெவலுக்கு இருந்தால் ஓகே சார், ஸ்டஃப் இருந்தால் ஓகே, இல்லை இன்னும் கொஞ்சம் மெயின்ஸ் கொண்டாங்க, இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரிலிம்ஸ் கொஞ்சம் கம்மியாக கொண்டாங்க, இல்லை மெயின்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன ஒரு சஜஷனாலும் சரி, சரிங்களா சார்? இல்லை ப்ரிலிம்ஸு மெயின்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து போனால் பிஎம்னு போடுங்க, இல்லை ப்ரிலிம்ஸ் மட்டும் கொண்டு போனாலும் பின்னு மட்டும் போடுங்க, இதை மெயின்ஸ் மட்டும் கொண்டு போனால் எம்னு போடுங்க, சரிங்களா? என்ன போடணும் சரி, நம்ம அப்படியே கொண்டு வந்து போட்டலாம், சரிங்களா? தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் கிளாஸை பார்ப்போம்.